நம்ம பாண்டியாவுக்கு இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. கேஆர்எஃப் குரூப் ரைடாக தமிழ்நாடு டு லடாக் வரைக்கும் நான் காரில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போகிற வழி எங்கும் இப்போ பிரச்சனையாகவே இருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. கைஸ், நம்ம கார் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ ஆக வேண்டிய விஷயம். நல்ல வேலை கடவுள் கிருபையில் காலையில் வந்து அது நமக்கு பார்த்ததுனால இப்போது ஆக்ராவில் காலையில் ஒரு ஷோரூமில் பார்த்தேன், அவங்க சரி பண்ணலை. நான் வண்டியை பாதியை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு ஷோரூமில் பார்த்து அதை கேட்டு அதுக்கு ஒரு பார்ட்டை ரெடி பண்ணி அந்த பிரச்சனையை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு வந்து அதை சரி பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். கெஞ்சி கூத்தாடி எல்லாருமே ஷோரூமில் எல்லாமே போயிட்டாங்க, கிளம்பிட்டு இருக்காங்க, கூட்ட போகிறாங்க. ஆனாலும் நமக்கு பண்ணி தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் உள்ள. நம்ம வண்டி இப்போ தான் ரேம்பில் ஏற்றிருக்காங்க. இங்கே வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் ரேம்பில் ஏற்றிருக்காங்க. பார்ட்டு வந்துட்டு இருக்கு. பார்ட்டு கிடைக்கல, வேற ஒரு ஷோரூமில் எங்கேயோ கேட்டு வாங்கி அதை அனுப்பி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஃபைனலி ஒரு பார்ட்டு மாற்றிருக்கு. ஆனாலும் அதுக்கப்புறமும் சவுண்டு வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. நானும் தொடர்ந்து இன்னும் 3000-4000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும். என்ன பண்ண போகிறேன்னே தெரியலங்க.